வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரவீணா, பிரீதா. முதலில் தலைப்புச் செய்திகள். பச்சை வண்ண ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும் பொங்கல் பரிசு, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு, மாநிலங்களவையில் தாக்கல். இரண்டாயிரத்து 18 தமிழ் பேராய விருதுகள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் என்ற அமைப்பை தொடங்கி விருது வழங்குவது என்ற முறையை பின்பற்றி இன்று 7வது ஆண்டாக நடக்க இருக்கிறது. இந்த விருதுகளுக்காக ஒதுக்கப்பட்ட அளவு செலவு செய்யப்பட்ட தொகை 1.5 கோடி. டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடக்கி வைத்தார். தமிழகத்தில் பச்சை வண்ண ரேஷன் கார்டுகள் தவிர அனைத்து கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு தொகை வழங்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் திருநாளையொட்டி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 1000 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் அரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது. இன்று 3வது நாளாக பொங்கல் பரிசுகள் வழங்கப்படும் நிலையில் இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையை சேர்ந்த டேனியல் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகை என்ற பெயரில் வழங்கப்படுவது கட்சி பணமா, அரசு பணமா என கேள்வி எழுப்பினர். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழைகளுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கலாம் என கருத்து தெரிவித்த நீதிபதிகள் வறுமை கோட்டிற்கு மேல் உள்ளவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடாது எனவும் தெரிவித்தனர். பச்சை நிற கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க தடையில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பான சட்ட முன்வரைவு மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மீது விவாதம் நடத்தப்பட்டு 323 உறுப்பினர்களின் ஆதரவுடன் மக்களவையில் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மக்களவை குளிர்கால கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மாநிலங்களவையில் இந்த சட்ட முன்வரைவை நிறைவேற்ற உள்ளதால் மாநிலங்களவையின் கால அவகாசம் இன்று ஒரு நாள் நீட்டிக்கப்பட்டது. இதன்படி இன்று மாநிலங்களவை கூடியதும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை மீண்டும் கூடியதும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீடு சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர் தவார்சந்த் கெலாட் இதனை தாக்கல் செய்தார். और वो अस्वीकृत करने का कारण ये था कि आर्थिक आधार पर आरक्षण देने का संविधान में कोई decision of the Union Cabinet to give 10% வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களுக்காக எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சேவையாற்றி வருவதாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனரும் வேந்தருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். சென்னை வடபழனி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக கூட்ட அரங்கில் 2018 தமிழ் பேராயம் விருதாளர்களின் பட்டியலை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டு 400 பேர் விருதுக்காக விண்ணப்பித்தார்கள் என தெரிவித்தார். நீதியரசர் முனைவர் பி தேவதாஸ் தலைமையில் 4 பேர் கொண்ட உறுப்பினர்கள் விருதாளர்களை தேர்வு செய்தனர் என்றும் இதற்கு முன்னர் தமிழ் பேராயம் விருது பெற்றவர்கள் சாகித்ய அகாதமி, செம்மொழி விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளதாக கூறினார். இதுவரை தமிழ் பேராயம் சார்பில் கடந்த 7 ஆண்டுகளில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பில் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் என்ற அமைப்பை தொடங்கி உலகிலுள்ள தமிழர்களுக்கு அறிவிப்பு செய்து அந்த சிறந்த ஒன்றுக்கு 11 துறைகளில் விருது வழங்குவது என்ற முறையை பின்பற்றி இன்று 7வது ஆண்டாக நடக்க இருக்கிறது.
இந்த விருதுகளுக்காக ஒதுக்கப்பட்ட அளவு செலவு செய்யப்பட்ட தொகை 1.5 கோடி. இங்கே பெறுகிற அந்த விருதாளர்கள் பல நேரங்களில் சாகித்ய அகாடமிக்கும் மனு செய்து அவர்கள் அந்த சாகித்ய அகாடமி விருதையும் பெற்றிருக்கிறார்கள். SRM பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் சார்பில் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய ஏராளமான ஓதுவார்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தென்கொரியாவில் 2வது ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இருந்த நிலையில் அதனை மாற்றப்போவதாக அந்நாட்டு அரசு அறிவித்தது. இதனையடுத்து SRM பல்கலைக்கழகம் சார்பில் தகுதியான பல தமிழ் ஆசிரியர்களை அனுப்பி வைத்து 66 பேர் பட்டம் பெற்றதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். சவுத் ஆப்பிரிக்காவில் நீண்ட ஒரு காலமாக தமிழ் 2வது மொழியாக இருந்திருக்கிறது. 2வது மொழியாக இருக்கிற தமிழை நிறுத்தப் போகிறோம் என்று ஒரு அறிவிப்பை தந்தார்கள். ஆகவே உங்களால் தகுதியான தமிழாசிரியர்களை உருவாக்கி கொடுக்க முடியுமா என்று கேட்க, மற்ற பள்ளிகளுக்கெல்லாம் முடியாது என்று சொல்ல, அந்த நேரத்தில் 7 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களிடம் வந்தபொழுது நாங்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டோம். தமிழ் கற்பிக்கிற அளவுக்கு தகுதி உள்ளவர்களாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பல தேர்வுகள் நடத்தி பிறகு அவர்களுக்கு நாங்கள் பட்டமும் கொடுத்துருக்குறோம். கோயில்களில் ஓதுவார்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த ஓதுவார்கள் விருப்பமுள்ளவரை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த தமிழ் பேராயம் இப்பொழுது எந்தெந்த கோயில்களெல்லாம் சிறந்த அல்லது பழுத்த ஓதுவார்கள் இருக்கிறார்கள் அழைத்து வந்து அவர்களை பல்கலைக்கழகத்தை விருப்பப்படுகளை கொண்டு வந்து அவர்கள் ஒன்று சேர்த்து அவர்கள் சொல்லிக் கொடுக்க அவர்கள் கற்று இப்போது எண்ணற்ற ஓதுவார்களை தமிழ் ஓதுவார்களை இந்த பேராயம் உண்டாக்கியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் SRM பல்கலைக்கழக பதிவாளர் நா. சேதுராமன், தமிழ் பேராயத்தின் தலைவர் மற்றும் SRM பல்கலைக்கழகத்தின் இணை துணைவேந்தர் முனைவர் ரா. பாலசுப்ரமணியன், SRM பல்கலைக்கழகத்தின் நிதி இயக்குநர் மு. பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2018ஆம் ஆண்டுக்கான SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது பேராசிரியர் முனைவர் இ. சுந்தரமூர்த்திக்கு வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான விருது பெறுவோர் பட்டியலை தமிழ் பேராயத்தின் புரவலர் டாக்டர் பாரிவேந்தர் இன்று அறிவித்துள்ளார். திரு ராமசாமி நினைவு பல்கலைக்கழகம் தமிழ் பேராயம் என்றோர் அமைப்பை நிறுவி ஆண்டுதோறும் தமிழில் வாழ்நாள் சாதனையாளர் ஒருவருக்கு பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதினையும் மேலும் தமிழில் 10 வகைப்பாடுகளில் விருதுகளை வழங்கி வருகிறது. இந்த ஆண்டு புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது நீவா நதி நூலுக்காக எழுத்தாளர் கவிப்பித்தனுக்கு வழங்கப்படுகிறது. பாரதியார் கவிதை விருது இணைவெளி கவிதைகள் என்ற நூலுக்காக மரபின் மைந்தன் முத்தையாவுக்கு வழங்கப்படுகிறது. அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது மந்திர மரமும் மாய உலகங்களும் என்ற நூலுக்காக இரா கற்பகத்திற்கு வழங்கப்படுகிறது. பேனா அப்புசாமி அறிவியல் தமிழ் விருது இணைய குற்றங்களும் இணையவெளி சட்டங்களும் என்ற நூலுக்காக மு. சந்திரிகா சுப்பிரமணியனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனந்த குமாரசாமி கவின்கலை விருது மற்றும் முத்துத்தாண்டவர் தமிழிசை விருதினை கம்பனில் இசைத்தமிழ் என்ற நூலுக்காக அரிமளம் சு. பத்மநாபன் பெறுகிறார். பரிதிமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருதினை விளிம்புநிலை மக்கள் வழக்காறுகள் என்ற நூலுக்காக ஆ. தனஞ்சயனுக்கு வழங்கப்படுகிறது. சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது காக்கை சிறகினிலே இதழுக்காக வி. முத்தையாவுக்கு வழங்கப்படுகிறது. தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது சுவிட்சர்லாந்து தமிழ் கல்வி சேவைக்கு வழங்கப்படுகிறது. அருணாச்சல கவிராயர் விருதினை களரி தொல்கலைகள் கலைஞர் மேம்பாட்டு மையத்திற்கு வழங்கப்படுகிறது. தமிழ் பேரறிஞர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளருக்கான பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது பேராசிரியர் முனைவர் இ. சுந்தரமூர்த்திக்கு வழங்கப்படுகிறது. SRM குழும தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா பிப்ரவரி மாதம் நடைபெறும். நாளும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேராயம் சார்பில் மொத்தம் 10 வகைப்பாடுகளில் சுமார் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. பொங்கல் சிறப்பு பேருந்துகள் வரும் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருநாளையொட்டி இயக்கப்பட உள்ள சிறப்பு பேருந்துகளுக்கான டிக்கெட் முன்பதிவை சென்னை கோயம்பேட்டில் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுங்கச்சாவடிகளில் நெரிசலை குறைக்க பேருந்துகள் செல்ல தனி வரிசை ஏற்படுத்தப்படும் என கூறினார். இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கம் 11 முதல் 14 வரை 4 நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது. இந்த ஆண்டு ரெகுலர் சர்வீஸ், அதாவது தினசரி இயக்கக்கூடிய 2275 பேருந்துகள் தவிர
சிறப்பு பேருந்துகளாக 5163 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. ஆக மொத்தம் 14,263 பேருந்துகள் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து கழகத்தின் மூலமாக, அரசு போக்குவரத்து கழகத்தின் மூலமாக சென்னையிலிருந்து மட்டும் இந்த பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி அரசு பேருந்துகளில் வெளியூர் செல்வோருக்கு வசதியாக பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பண்டிகையை கொண்டாட வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக சென்னையில் 30 முன்பதிவு மையங்கள் இன்று திறக்கப்பட்டன. சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் 26, தாம்பரம் சானிட்டோரியத்தில் 2, பூந்தமல்லி, மாதவரம் புதிய பேருந்து நிலையங்களில் தலா 1 என மொத்தம் 30 சிறப்பு முன்பதிவு மையங்கள் இன்று முதல் செயல்பட உள்ளன. மேலும் www.tnstc.in, www.redbus.in, www.paytm.com, www.busindia.com ஆகிய இணையதளங்களின் மூலமும் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு பேருந்துகள் கோயம்பேடு, தாம்பரம் சானிட்டோரியம், தாம்பரம், மாதவரம், பூந்தமல்லி, KK நகர் ஆகிய 5 இடங்களிலிருந்து இயக்கப்பட உள்ளன. 5 தற்காலிக பேருந்து நிலையங்களுக்கு பயணிகள் செல்வதற்கு 250 இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மக்கள் பிரச்சினைகளுக்கு திமுக முதலில் குரல் கொடுப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் புலிவளம் ஊராட்சியில் ஊராட்சி சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான ஸ்டாலின், கிராமம் என்பது கோவில் போன்றது என கூறினார். கிராமங்களில் இருந்துதான் அரசியல் தொடங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். திமுகவை மக்கள் ஆளும் கட்சியாக பார்ப்பதாக கூறிய ஸ்டாலின், மக்கள் பிரச்சினைகளில் முதலில் களமிறங்குவது திமுக தான் என கூறினார். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினால் ஊழல் பெருகும் என மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக நீதி அடிப்படையில்தான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கினால் ஊழலும் குழப்பமும் அநீதியும் அதிகரிக்கும் என தம்பிதுரை கூறியுள்ளார். சமூக நீதிக்காகத்தான் இடஒதுக்கீடு வேண்டுமே ஒழிய பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு தந்தால் நாங்கள் சொன்னது போல ஊழலும் குழப்பமும் அநீதியும் தான் வரும் என்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மா மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். பஞ்சாப் நேஷனல் வங்கியிடம் பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி செய்த தொழிலதிபர் மெகுல் சோக்சியிடம் 2 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மாவை மத்திய அரசு கட்டாய விடுப்பில் அனுப்பியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அலோக் வர்மா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அலோக் வர்மாவை கட்டாய விடுப்பில் அனுப்பிய மத்திய அரசின் உத்தரவு செல்லாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அலோக் வர்மா மீதான புகார்களை விசாரிக்க 1 வாரத்தில் குழு அமைக்கவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் சிபிஐ இயக்குநராக அலோக் வர்மா இன்று மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். அலோக் வர்மாவின் பதவிக்காலம் வரும் 31ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் அடுத்த சிபிஐ இயக்குநரை தேர்வு செய்ய தேர்வுக்குழு இன்று கூட உள்ளது. இதனிடையே தேர்வுக்குழுவிலிருந்து தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் திடீரென விலகியுள்ளார். வங்கி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்வதால் நாடு முழுவதும் பெரும்பாலான வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் மத்திய அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள் 2வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 20 லட்சம் தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். சுமார் 45,000 வங்கி கிளை ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் பண பரிமாற்றம், காசோலை பரிமாற்றம், அரசு கருவூல கணக்குகள் செயல்பாடு, ஏற்றுமதி இறக்குமதி கணக்குகள் போன்ற வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இடதுசாரி கட்சிகளின் ஆதிக்கமுள்ள கேரளா, மேற்கு வங்க மாநிலங்களில் வேலைநிறுத்த போராட்டத்தால் வங்கிகள், அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இதனால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதேபோல் கர்நாடகா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களிலும் போராட்டத்தால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக கேரள பேருந்துகள் தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன.
12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் 48 மணி நேர வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இரண்டாவது நாளான இன்று கேரளாவில் அரசு பேருந்துகள் இயங்காததாலும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதாலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கேரளா செல்லும் அரசு பேருந்துகள் களியக்காவிளையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற தொழிற்சங்கத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நாடு முழுவதும் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் சென்னை கிண்டி ரயில் நிலையத்தில் திரண்ட CITU, AITU தொழிற்சங்கத்தினர் திடீரென ரயில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. 2018-19 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியான GDP 7.3% உயரும் எனவும் அடுத்த 2 ஆண்டுகளில் இது 7.5% அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஜனவரி மாதத்திற்கான உலக பொருளாதார வளம் தொடர்பான அறிக்கையின் அடிப்படையில் உலக வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகில் தொடர்ந்து பொருளாதாரத்தில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு மற்றும் GST அமல் ஆகியவற்றால் இந்தியாவின் பொருளாதாரம் சரிவடைந்த நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி 6.7%ஆகவும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்போது இந்தியாவில் முதலீடுகள் மற்றும் கொள்முதல்கள் அதிகரித்துள்ளதால் பொருளாதார வளர்ச்சி உயரக்கூடும் என்பதால் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவின் GDP 7.2 அதிகரிக்கும் என உலக வங்கி தெரிவித்துள்ளது. பட்டாசு தொழில் பாதுகாக்கப்படும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சிவகாசியில் பட்டாசு தொழிலை பாதுகாக்க தமிழக அரசு முனைப்போடு செயல்படும் என பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உறுதியளித்துள்ளார். சிவகாசியில் நாராயணாபுரம், விஸ்வநத்தம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் 1000 ரூபாய் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடஒதுக்கீட்டிற்காக போராடி வெற்றி பெற்றவர் ஜெயலலிதா என புகழாரம் சூட்டினார். இடைத்தேர்தல், பொது தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் என எதுவாயினும் அவை எப்போது வந்தாலும் அதிமுக வெற்றி பெறும் என கூறினார். பட்டாசு பிரச்சனையை காப்பாற்றுவதில் தமிழ்நாடு அரசு முனைப்போடு செயலாற்றி சிவகாசி பட்டாசு தொழிலை பாதுகாப்போம், பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாப்போம்னு சொல்லி முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் நேற்று 12 மணி நேரம் ஆற்றிய சட்டசபை ஆற்றிய பதில் உரையில் கூட தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸ்டெர்லைட் பிரச்சனையும் பேசியிருக்காரு. ஆக எதிர்க்கட்சிகள் புலம்புகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்றோம். அவர்கள் புலம்புறது புலம்பல், நாங்கள் செய்யறது மக்களுக்கான பணி. இணையவழி சேவை மூலம் காவல் நடத்தை சரிபார்ப்பு செய்யும் சேவையை சென்னை பெருநகர காவல் ஆணையர் AK விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். மாநில குற்ற ஆவண காப்பகமும் சென்னை பெருநகர காவல்துறையும் இணைந்து இந்த இணையவழி சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காவல் ஆணையர் AK விஸ்வநாதன், மாநில குற்ற ஆவண காப்பக கூடுதல் ஆணையர் சீமா அகர்வால் ஆகியோர் கலந்து கொண்டு இந்த சேவையை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய AK விஸ்வநாதன், இந்த சேவையின் மூலம் வெளிநாடு செல்பவர்கள் தங்களது தேவையை குறைந்த நேரத்தில் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என கூறினார். சென்னை பெருநகரத்தை பொறுத்த வரைக்கும் பாஸ்போர்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் 6 நாள், சராசரியா 6 நாள் ஒரு பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் சராசரியா 6 நாள் தான் ஆகுது. இந்த பாஸ்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் சென்ற வருடம் மட்டும் 2,07,924 பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கு. ஜனங்கள் தட் இஸ் சிட்டிசன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக வேண்டி இல்லை, ஆன்லைனே அப்ளை பண்ணிடலாம். அப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் பே பண்ணிடலாம். அப்ளை பண்ண பிறகு போலீஸ்கார் தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்களோட பேசிக்கலி அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப் அப்ளை பண்ணுறது நீங்கள் தானா இதை வெரிஃபை பண்ணி இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் வாங்கும்போது சிட்டிசன்ஸ்க்கே ஏதாவது ஒன்று பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க
ஃபீட்பேக் வழியாக அந்த கம்ப்ளைண்ட் சொல்லிடலாம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் அதிகமானோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் 2 நாட்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக மதுரை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு தொழிற்சங்கங்களை சேர்ந்த 500க்கும் அதிகமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை உள்ளிட்டவற்றை போக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். மத்திய பிஜேபி அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது. தொழிலாளர் சட்டங்களை எல்லாம் திருத்துகிறது. இவைகளெல்லாம் தொழிலாளர் விரோத நடவடிக்கைகள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிவிட்டது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தவறிவிட்டது. தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்களை திருத்துகிறது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வரி சலுகை வாரி வாரி வழங்குகிறது. இவைகளெல்லாம் மக்கள் விரோத நடவடிக்கைகள். இந்த நடவடிக்கைகளை மத்திய தொழிற்சங்கங்கள் கண்டிக்கின்ற வகையில் இந்த வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டமும் நடைபெறுகிறது. 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் போராட்டங்கள் நடத்தி வருகிறது. இதனையடுத்து நாகர்கோவிலில் மத்திய அரசை கண்டித்து நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் தொழிற்சங்கத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஊதியம் 18,000 வழங்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது. கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான நடவடிக்கைகளை கைவிட்டு இந்திய நாட்டின் உழைப்பாளி மக்களுக்கான ஆதரவு நிலையை மத்திய அரசு எடுக்க வேண்டும். முறைசாரா தொழிலாளர்களுக்காக குறைந்தபட்சம் 6,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் மிக பிரமாண்டமான வேலைநிறுத்த போராட்டம் நேற்றையும் இன்றைய தினமும் நடைபெறுகிறது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய தொழிற்சங்கத்தினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், தொழிலாளர் சட்டங்களை திருத்தக்கூடாது என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இதனையடுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சட்டமன்றத்தை முற்றுகையிட சென்ற அரசு ஊழியர்கள் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்தும் 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 1000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பேரணியாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். பின்னர் ஊழியர்கள் அனைவரும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். சென்னையில் நகை வியாபாரி வீட்டில் 11 கிலோ தங்கம் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கொருக்குப்பேட்டையில் நகை வியாபாரி சந்தோஷ் என்பவர் வீட்டில் கடந்த 7ஆம் தேதி 11 கிலோ தங்கம் மற்றும் 140 கிலோ வெள்ளி கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கொருக்குப்பேட்டை காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் நகை வியாபாரி வீட்டில் வேலை செய்து வந்த 2 கொள்ளையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து ரயிலில் தப்பி செல்ல முயன்ற வட மாநிலத்தை சேர்ந்த அன்ஸ்ராஜ் மற்றும் அவரது நண்பரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்கள் கொள்ளையடித்த 11 கிலோ தங்கம் மற்றும் 120 கிலோ வெள்ளியை பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டத்தில் போக்குவரத்து காவல் ஆய்வாளரிடம் நடத்திய சோதனையில் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். சத்தியமங்கலம் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பதி என்பவர் லஞ்சம் வாங்குவதாக வந்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தினர். இதனையடுத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அலுவலகத்தில் 40,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் போலீசாரின் பிடியிலிருந்து காவல் ஆய்வாளர் பதி தப்பி சென்ற போது அவரது கார் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். இதுகுறித்து சத்தியமங்கலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் அழகப்பபுரம் தனியார் வங்கியில் அடகு வைக்கப்பட்ட வாடிக்கையாளர்களின் 20 பவுன் தங்க நகையை திருடிய வங்கி ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். அழகப்பபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் வங்கியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகள் வழக்கம் போல் ஆய்வு செய்தனர். இதில் வங்கியில் அடகு வைக்கப்பட்டிருந்த வாடிக்கையாளர்களின் 20 பவுன் நகை திருடு போயிருப்பதை கண்டறிந்தனர். இதுகுறித்து வங்கி ஊழியர்களிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு வராமல் தலைமறைவாக இருந்த வங்கி
வங்கி ஊழியரான நெல்லை மாவட்டம் விக்ரமசிங்கபுரத்தை சேர்ந்த இளைய பெருமாள் என்பவர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவரை நேற்று கைது செய்து விசாரணை நடத்தினர். இதில் 20 பவுன் நகையை திருடியதாக இளைய பெருமாள் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வழக்கத்தை விட பனிமூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களிலும் அதிகாலையிலும் பனிமூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் இன்று வழக்கத்தை விட கிராம பகுதிகளில் பனிமூட்டம் அதிகமாக காணப்பட்டது. இதனால் சாலைகளில் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாததால் வாகனங்களின் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். கடுமையான பனிமூட்டம் காரணமாக பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கிம் ஜாங் உன் சீனாவில் சுற்றுப்பயணம், ட்ரம்ப் உடனான சந்திப்பு குறித்து பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சீனாவுக்கு சென்றுள்ள தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. வடகொரியாவின் முக்கிய கூட்டாளியாக சீனா உள்ளது. மேலும் வடகொரியாவுக்கு வர்த்தக உறவிலும் சீனா முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்நிலையில் சீன அதிபரின் அழைப்பை ஏற்று வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மனைவி ரீசல் ஜூவுடன் சீனாவுக்கு சென்றுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் வடகொரிய அதிபரிடையே 2வது உச்சி மாநாடு குறித்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் நிலையில் இந்த பயணம் மேற்கொண்டுள்ளார். கிம் ஜாங் உன்னுடன் வடகொரிய மூத்த அதிகாரிகள் சிலரும் சென்றுள்ளனர். ஒரே ஆண்டுக்குள் 4வது முறையாக அவர் சீனா சென்றுள்ளார். சீனாவில் அவர் 10ஆம் தேதி வரை இருப்பார் என வடகொரிய அரசு வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. 12வது ஐபிஎல் போட்டிகள் இந்தியாவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வினோத் ராய் உள்ளிட்டோர் அடங்கிய நிர்வாக குழு கூட்டம் தில்லியில் நடைபெற்றதாகவும் அப்போது மார்ச் 23ஆம் தேதி முதல் ஐபிஎல் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மாநில அரசுகள் மற்றும் ஐபிஎல் அணி உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் ஐபிஎல் போட்டிக்கான முழு அட்டவணை வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பச்சை வண்ண ரேஷன் கார்டுகளுக்கு மட்டும் பொங்கல் பரிசு, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு, மாநிலங்களவையில் தாக்கல். 2018 தமிழ் பேராய விருதுகள். தமிழ் பேராயம் என்ற அமைப்பை தொடங்கி விருது வழங்குவது என்ற முறையை பின்பற்றி இன்று 7வது ஆண்டாக நடக்க இருக்கிறது. இந்த விருதுகளுக்காக ஒதுக்கப்பட்ட அளவு செலவு செய்யப்பட்ட தொகை 1.5 கோடி. டாக்டர் பாரிவேந்தர் அறிவிப்பு.